எப்படி இப்போ அந்த கண்டாந்திர தோஷத்த எப்படி நிவர்த்தி பண்ணலான்னு நீங்க சொல்ல முடியுமா நிச்சயமா. உங்களால? அதுக்கு முன்னாடி என்ன கண்டாந்தர தோஷம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். சரி. இந்த மேஷத்துலேயும், அதாவது மேஷம் டு கடகம், திருப்பியும் அகெயின் பார்த்திங்கன்னா இந்த மேஷ மண்டலம்னுவோம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம், இந்த மாதிரி 3ஆக பிரியும். அப்போ இந்த மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிவு பார்த்திங்கன்னா கடகம், மேஷம் அஸ்வினி 1லையும் அண்ட் கடகத்தில் ஆயில்யம் 4லையும் முடிவு. இதுதான் கண்டாந்திரம் அப்படின்வோம். அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் இந்த அஸ்வினி 1லையும் ஆயில்யம் 4லையும் கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம மண்டலம், அப்போ மகம் 1லையும் விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா கேட்டை 4லையும் எதனா கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா தனுசு மண்டலம், இந்த தனுசு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மூலம் 1லையும் கடைசியாக ரேவதி மீனம், அதில் தான் மீனம் ரேவதி 4லையும் ஏதாவது கிரகங்கள் இருக்கா டீஃபால்ட்டாக இதை பார்த்துக்கணும். இதுதான் கண்டாந்திரம் அப்படின்னு. இந்த கிரகங்களில் இந்த நட்சத்திர புள்ளியில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டாந்திர தோஷம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த லக்ன புள்ளியோ சந்திரனோ இந்த மாதிரியெல்லாம் முக்கியமான கிரகங்கள். இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா கர்மக்காரகன், இந்த பிறந்ததுலேருந்து உழைச்சிக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் மன உளைச்சலில். இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் அதில் இருக்காரா அப்படிங்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூரியன் கண்டாந்திரத்தில் இருக்குன்னா அவங்களுக்கு அரசாங்க தொடர்பான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காது. ஆப்போசிட்டாக இவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் இவங்க போயிட்டு ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த கண்டாந்திரம் இருக்கிறவங்க தான். அப்போ அதை சரி பண்ணிக்கும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் வேற ஒரு பரிணாமம், அந்த தோஷம் யோகமாக மாறிடும். இது டிஃபால்ட்டாக தெரியாமல் நிறைய நான் பரிகாரம் பண்ணிட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்க. இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒன்று மாந்தி, 2வது கண்டாந்திரம். இதை சரி பண்ணாலே ஒரு 75% பிரச்சனை நம்ம ஜாதகத்தில் முடிஞ்சுது.